அனைவருக்கும் வணக்கம். சினிமா திரைப்பட பாடகியும் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மகளுமான பவதாரணி வந்து காலமாயிட்டிருக்காங்க. ஏற்கனவே சில மாதங்களாக கல்லீரல் புற்றுநோயால் அவதிப்பட்டு சிகிச்சை பலன் இல்லாமல் இலங்கையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தவங்க திடீர்னு மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த திரைப்பட பாடகி பவதாரணியுடைய திடீர் மரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மரணத்தை வந்து நிறைய பேர்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். அது யார் அப்படிங்கிறீங்கன்னா, இதே சினிமா துறையில் திரைப்பட பாடகியாக இருந்த பின்னணி பாடகியாக இருந்த ஸ்வர்ணலதா அப்படிங்கிறவங்க அற்புதமான பாடகி. அதாவது கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பெரிய குரல், எவ்வளவு ஹை பீச்சில் கூட பாடுவாங்க. அவங்களுடைய பாட்டுகள்லாம் கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மறக்க முடியாத ஒரு குரல். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மகளாக இருந்ததுனாலேயே பவதாரணி வந்து சினிமா பின்னணி பாடகியாக ஆகிறதுல ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு சேலஞ்செல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம். பெரிய அளவில் ஒரு காந்த குரல், கவர்ச்சியான குரல் அப்படி இப்படின்னு இல்லாட்டா கூட வித்தியாசமான ஒரு குரல் பவதாரணியுடைய குரல். நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாடல்கள் அப்படிங்கிறீங்கன்னா, காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற படத்தில் வந்து இது சங்கீத திருநாளோ அப்படிங்கிற ஒரு கோரஸ் சாங்கு. அப்புறம் வந்து நிறைய பாடல்கள் இருக்கு அவங்க இதில் வந்து மஸ்தானா மஸ்தானா அப்படிங்கிற ராசையாங்கிற ஒரு படத்தில் வந்து முதல்ல குழந்தையா இருக்கும்போது, அதாவது ஒரு சிறுமியாக இருக்கும்போது அந்த பாட்டு பாடியிருக்காங்க. அப்புறம் வந்து பாரதி அப்படிங்கிற படத்தில் மயில் போல பொண்ணு ஒன்று அப்படின்னு ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. அதுவும் ஒரு நாள் ஒரு கனவு அப்படிங்கிற படத்தில் வந்து சூப்பர் பாட்டு. அது காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயோ, அருமையான பாட்டு அந்த பாட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அழகி அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒளியிலே தெரிவது அப்படிங்கிற ஒரு பாட்டு. இது மாதிரி நிறைய பாட்டுகள் பாடியிருக்காங்க. அவங்க பாட்டுகள் எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்கும். பாட்டு கேட்குறதுக்கும் அருமையாக இருக்கும். நல்ல குரல். திடீர்னு உடல்நலக் குறைவால் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க இளையராஜா, இசைஞானி இளையராஜாவுக்கு பிறகு அவங்க ஃபேமிலியில் ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் உள்ளவங்க பவதாரணி. இன்ஃபேக்ட் நானே வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் வந்து அவங்கள அந்த சில ஹோமங்கள்லாம் நடக்கும். அப்போ வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். அதில் வந்து நிறைய இந்த சுமங்கலி பூஜை, கன்னிகா பூஜை இதெல்லாம் பண்ணுவாங்க. அதில் அவங்களும் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அப்போது நான் கூட பார்த்துருக்கேன். ஆன்மீகத்தில் இசைஞானி இளையராஜாவுக்கு பிறகு அந்த ஃபேமிலியில் நாட்டமுள்ள, ஆன்மீகத்தில் நாட்டமுள்ள ஒரே ஒருத்தர்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா இவங்களுடைய இதெல்லாம் வந்து தெரியும். அப்படிப்பட்டவங்க எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி உடல்நலக் குறைவால் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையவும். அவங்கள பற்றி ஒரு 4 வார்த்தை என்னுடைய சேனலில் ஒரு வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்கு. ஏன்னா மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதுலேயும் இளையராஜாவுடைய சாங் அப்படின்னா ரொம்ப பிடிச்சது. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய